இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா வேஸ்ட் ஆயிரும்ல, அதனால தான். ஆனால் கிட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக பிடிக்கும். அரை கப் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டோமா, அதில் வந்துட்டு நான்ஸ்டிக் உங்கள் வீட்டில் பேன் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இல்லாதனால நான் கடாயிலேயே போட்டுக்கிட்டேன். அரை கப்புக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை கரெக்டாக சாப்பிடுவாங்கல்ல, என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூக்கலாக கரெக்டாக சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியாக இருக்கும்ல, அந்த மில்க் தான் எடுத்திருக்கேன். ஒரு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பின் சால்ட் போடலாம், ஏன்னா சம்டைம் திரிஞ்சு போக சான்ஸ் இருக்கு, அதனால தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அந்த சூட்லேயே நல்லா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்படி தான் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்து பயந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டேஸ்ட்டு எப்படி வரும்னு தெரியாது, அதோட டெக்ஸ்டரும் ஒழுங்காக வரும்னு தெரியாது. ஏன்னா நான் யூடியூப்ல வீடியோ பார்த்து நிறைய சொதப்பிருக்கேன். எப்படி சொல்றது, அவங்க பண்ணும்போது அழகா வரும், என்ன சொல்றது, நல்லாவும் காமிப்பாங்க, பட் நமக்கு அப்படி வராது. அந்த மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கன்ஃபியூஸ்டா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த என்ன சொல்றது, கார்ன்ஃப்ளவர் மாவுல அந்த மாதிரி விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சா, நான் விளையாண்டுட்டே இருந்தேன். இனிமேல் நல்லா ஒரு அளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடாயில ஒட்டாம வர அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே சொல்ல வதக்கிக்கிறலாம். இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக ஃபூன்னு ஒரு ரெசிபி இந்த மரவள்ளி கிழங்குல செஞ்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்குல்ல, அப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம ஹல்வா செய்வோம்ல, அப்போ கூட இதே மாதிரி தான் வரும். ஆனால் அந்த டேஸ்ட்டில் இல்லை, ஹல்வா டேஸ்ட்டில் இல்லவே இல்லை கண்டிப்பாக. இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா மில்கியாக ரிச்சாக தான் இருந்துச்சு. இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான் எனக்கு தோணுன்னு சொல்கிறேன், ஆனால் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு என்ன கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன், ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா கடாயிலேயே ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கட் பண்ணுற மாதிரி பவுல் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் கூட மாற்றிக்கோங்க. நம்ம வந்து சாப்பிட்ற பிளேட்லேயே அப்படியே மாற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணலாம். கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா கத்தியில் வந்துட்டு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா. எப்படியோ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படியே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு மேலே வந்து மில்க் பவுடர் தடவணும்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும்ல, அதுக்காக தான் வந்துட்டு இப்படி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். அவங்க காமிச்ச மாதிரியே வந்துருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசையாக நிறைவேற்றியாச்சு. டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஆல் பவுடர் இல்லைன்னா சுகரில் அவங்க டிப் பண்ணிக்க சொன்னாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அதில் வந்துட்டு சும்மா அந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான், கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி பாருங்களேன், நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருக்கும்.